ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2வது குழந்தை உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தாய்ப்பாலுக்காக சில உணவு பக்குவங்கள் பண்ணுவீங்க. வயித்துல வர குழந்தைக்காக சில உணவு பக்குவங்கள் பண்ணணும். மெயினா அந்த ஃபோலிக் ஆசிட் காய்கறிகள் இருக்கிறத 1ல இருந்து 2 மடங்கு ஆக்கிரணும். அதே போல புரதச்சத்து 1ல இருந்து 2 மடங்கு ஆயிக்கணும். ஏன்னா இதுக்கும் புரதச்சத்து உங்க தாய்ப்பால் இருந்தா போதும். உங்க உடம்புக்கு புரதச்சத்து தேவை. வயித்துல வளர்ற குழந்தைக்கும் புரதச்சத்து தேவை. சோ இது எல்லாம் ஏற்படணும்னா கட்டாயம் உணவுல தான் மாத்தணுமே தவிர இதுக்காக பல ஸ்கேன் எடுக்கிறது இல்லாட்டி பல டாக்டரை பார்க்கறது தவறு. புரோட்டீன் எப்பயும் சாப்பிட அதிகப்படுத்தணும். எப்பயும் நீங்க 2 கோழி முட்டை சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 கோழி முட்டையா இருக்கணும். இல்ல கோழி முட்டை மாதிரி ஈக்குவலா எந்தெந்த புரதச்சத்து உங்க உடம்புக்கு ஒத்துக்குமோ அந்த புரதச்சத்தை ஸ்பெஷலா சாப்பிடணும். சிலவங்களுக்கு சோயா தான் ஒத்துக்கும், சிலவங்களுக்கு பன்னீர் ஒத்துக்கும், சிலவங்களுக்கு டோஃபு ஒத்துக்கும், சிலவங்களுக்கு கறி, மீன், சிக்கன், மட்டன் இதுங்க தான் ஒத்துக்கும். ஸோ இதுங்க எல்லாத்தையுமே ஒரு அரை பங்கு கூட்டிக்கணும். இந்த குழந்தைக்கு, உங்க பெரிய குழந்தைக்கு, பிளஸ் வயிற்றுல வர சிறு குழந்தைக்கு. இது 3க்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க புரோட்டீன் அதிகப்படுத்தினாலே உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பிளஸ் தேவைப்பட்ட அதுக்கு தகுந்த மாதிரி விட்டமின் மாத்திரையை எடுத்துக்கலாம். இஃப் யூ ஆர் பிரெக்னென்ட் வித்தின் 1 இயர். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை உண்டாயிட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு கட்டாயம் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். வயிற்றுக்குள்ள சில ரெட்டை குழந்தை கூட வந்துடும். இது பார்த்து கொடுத்துருப்பீங்க, வயிற்றுல ரெட்டை குழந்தை வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது இதே தான். இது 1, 2, 3, 4. அப்ப 4 குழந்தைக்கு நீங்க புரதச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். பிளஸ் இரும்பு எதெல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணும். காய்கறிகள் அதிகம் சாப்பிட்டீங்கனாலே உங்க அயன் லெவல் எப்பயுமே சேஃபா இருக்கும். ஆனா நம்ம அந்த அளவுக்கு காய்கறிகள் சாப்பிடல. பொரியல் மாதிரி சைட்ல வச்சுக்கணும். காய்கறிகள் மெயின் டிஷ்ஷா சாப்பிட்டு பழகுங்க. நீங்க 150 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பீங்க.